கற்றுக்கணுன்னா வச்சுக்க ரொம்ப கஷ்டம். கெட்ட விஷயம் கற்றுக்கணுன்னா சிம்பிளாக கற்றுக் கொடுத்துருவாங்க, சிம்பிளாக வந்து கற்றுக்குங்க. ஆனால் நம்ம ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணோங்கன்னா வச்சுக்க ஒருத்தருக்கு அது வந்து அவங்க நம்ம என்ன தான் சொன்னால் கூட அந்த மெயின் செட் வந்து அந்த டைமில் வந்து கேட்காதுங்க. எதனால் சொல்லிட்டுன்னா கெட்ட விஷயத்துக்கு தான் டக்குன்னு போவாங்களே தவிர நல்ல விஷயத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், நிறையா பார்த்துருக்கேன். நானும் வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பேன், அவங்களும் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. யாரும் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணால் கூட ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கினா கெட்ட விஷயம் அட்வைஸ் பண்ணால் கெட்ட விஷயத்தை வந்து அப்படியே தள்ளி வச்சிடணும். பார்த்தீங்கன்னா அந்த வந்து அது ஒரு நல்ல பழக்கத்தை ஒன்று கற்றுக்கணும். நிறைய பேர் வந்து கெட்டத்துக்கு சொல்லி தராங்க, நல்லத்துக்கு சொல்லி தராங்க. நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துங்க. அந்த சோஷியல் மீடியாவும் சரி, நான் சொல்கிறது கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தப்பாக தெரிஞ்சதுன்னா வச்சுக்க, எந்த டைம் இருக்கிறத வந்து நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துங்க. கெட்ட விஷயத்தை வந்து நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா அது வந்து அப்படியே சைடில் தூக்கி வச்சுருங்க. நான் எதனா பேசியிருந்தேன்னா எல்லாருக்கிட்டையும் ஒன்று கேட்டுக்கிறேன், லைஃப்பில் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஒன்று ஆரம்பிங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டாக புரிஞ்சுக்குங்க. அழகாக பார்த்தா வச்சுக்க, அழகெல்லாம் ஒரு 35 வயசு மேலே 40 வயசுக்குள்ளே எல்லாமே போயிடும். அழகெல்லாம் தோலை வீல் எல்லாம் சுருங்கினதுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை ஃபியூச்சர் லைஃப்பில். நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொண்ணை வந்துச்சுன்னா லைஃப்பில் வந்து சந்தோஷமாக வச்சு பார்த்துங்க. அந்த புள்ளையும் நம்மளை வச்சு சந்தோஷமாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பாசனை வந்து தேடுங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாருமே கேட்டுக்குவேன். ஏன்னா அடிபட்டு வந்திருக்கேன். யாரும் வந்து எந்த ஒரு முடிவுக்கும் அசால்ட்டாக போயிடாதுங்க. யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். ஒன்றுக்கு 10 டைம் யோசிங்க ஃப்யூச்சரில். அதுதான் நல்லாயிருக்கும் நம்ம லைஃப்பில். பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் சொல்ல வர்றது இதுதான். ஏன்னா என் அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல பொண்ணு கிடைக்கிறதும் நல்ல லைஃப் கிடைக்கிறதும் ரொம்ப ஒரு அதிசயம். அந்த லைஃப் நல்ல லைஃப் நம்மளை தேடி வந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாது, யாரும் கை விட்டுறாதுங்க. ஏன்னா பொய் சொல்லி எல்லாம் வீடியோவை நான் எப்பவுமே அப்லோட் பண்ண மாட்டேன். எந்த வீடியோலையுமே போய் பேசி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால நம்மளுக்குன்னா அட்லீஸ்ட் லைக் தான் வரும். லைக் வர்றதை தவிர நம்ம ஃபியூச்சரை தான் நம்ம யோசிக்கணும். நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் நல்ல விஷயத்தை கற்றுக்கணும், கெட்ட விஷயத்தை கற்றுக்கூடாது. சரிங்க, எமோஷனில் நிறையா பேசிடுறேன் நான். அப்பப்போ ஃபீலிங்ஸில் மனசில் வந்து ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா வச்சுக்க, ஆட்டோமேட்டிக் தேவையில்லாத வார்த்தைங்கள்லாம் அப்படியே வந்துடும்.